गाइस இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன காட்ட போறேன்னா நம்மளோட ரிவாக்கர் 6 இருக்குல ரிவாக்கர் 6 ஜெப்பாடையும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். ரெண்டு காம்பினேஷனும் மாஸா இருக்கும். ஸோ காட்டுறேன். இந்த நீங்கள் வந்து ரிவாக்கர் 6 ஜெப்பாடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த கடை போட இங்கே 2 கன்று போதும் நீங்கள் வந்து கில் எடுக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன் செம்ம காம்பினேஷன் இது. இப்போ எனிமி கரெக்டாக அப்படி வரும்போது இப்படி எனிமி நீங்கள் அப்படியே ஸ்டார்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு சுட்டுடலாம். பாருங்கள் இப்படி வரும்போது எனிமி வந்து டக்குன்னு இனி சுட்டுலாம் பாருங்க. பார்த்தீங்களா டக்குன்னு இனிமே போட்டு தள்ளிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நிறைய வாட்டி வார்டெக்ஸே நான் போட்டு தள்ளிடுறேன் இந்த ரோபோட்டை வச்சு. அந்த வார்டெக்ஸோட அந்த இதுக்கிட்ட மட்டும் தப்பிச்சுக்கோங்க கொஞ்சம். ஆனால் அது லைஃப்பை வந்து கிட்ட வச்சு குறைக்கும். ஸோ அது அப்படியே வேவ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதை கிட்ட மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க நீங்கள். அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரச்சு. எந்த ரோபோட்டாக இருந்தாலும் டக்குன்னு போட்டல. ஏன் நான் இது சூஸ் பண்ணுறேன்னா இது வந்து இங்கே பாருங்கள், நான் வெறும்னே சுரை எவ்வளோ சீக்கிரமாக வந்து பாருங்கள். அதான் இதோட வந்து சூப்பரான ஒரு விஷயமே. டக்குன்னு லோட் ஆகிடும். எம்பர் கன் அது பேர் மறந்து போனேன். எம்பர் கன்னா ஏதோ ஷார்ட் கன் மாதிரி சுட்டுமையா எம்பர் கன்னை கூட பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான லோட்டிங் பவர் இருக்குது. இதுக்கு லோட்டிங் ஸ்பீட் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 600K கிரெடிட்ஸு. ஸோ பாருங்கள், ஏ காயின்ஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி காயின்ஸ் தான் இப்போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் சுடும். இப்போ நம்ம வந்து அதை காட்டிட்டேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கேம் விளாட்றேன். நீங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் இருக்க கேமை பாருங்கள். என்னோடய கேம் ப்ளே தான். ஸோ சும்மா பாருங்கள். நான் வந்து அடுத்த மேட்ச்சில் வேணால் அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் காட்டுறேன். இப்போ காட்ட முடியாது. என் ரோபோட் வந்து இப்போ டை ஆகிடுச்சு. அதனால தான் ரோபோட் டை ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு காம்பினேஷன் போடணும். நான் இந்த வீடியோ இந்த இது இருக்கிற ரெடிமாக இருக்கும் அதுக்கும் ஒரு காம்பினேஷன் போடணும். அது கூட பயங்கரமான காம்பினேஷனு. இந்த வைப்பர் 6 அதுக்கும் காம்பினேஷன் போடணும். பட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். நான் அது மாதிரி தான் காம்பினேஷன். இது எப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். ஓகேவா? எப்படி இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி பண்ணுறீங்கோ? ஒய் ஏன் இப்படி கொலவெறி ஆக்குறீங்கோ? என்ன நானும் படிச்சதடு போடா செத்து போ. செத்து போடா போட்டு வச்சு கைஸ். ஓகே ஏய் வந்துட்டான் கைஸ். அது ஒன்றும் இல்லை கைஸ், மன்னிச்சுக்கோங்க. அது வீட்டில் இருக்காங்க. ஐயோ யாடி பண்ணுறீங்க? ஸோ வந்தாச்சு. இது இந்த மேட்ச்சில் இப்போ ஜெயிச்சிட்டோம். என்னடா அது? எண்ணெயாக இருக்குது ஃபோனில். ஏன்டா எண்ணெயாக இருக்குது ஃபோனில்? இருங்க கைஸ். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இந்த ஜெப்பாட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ரோபோட். ஸோ நம்ம எனிமி வரும்போது ஸ்டாச்சு பண்ணிவிட்டு எனிமியால் 6 செகண்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த கன் எப்படின்னா லோடிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரே புல்லட் தான் இருக்கும். பட் லோடிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், டேமேஜ் அது அதிகமாக இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் மேபி வர சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போது போன மேட்ச் நம்ம தோற்றுறோன்றனால இந்த மேட்ச் ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோக்கலை. பட்டு அதை என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால தான் இப்போ கேமுக்குள்ளே போய் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அது எப்படி சுடுதுன்றதை நான் முன்னாடி காட்டிட்டேன். இப்போ வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து இந்த ரோபோட் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த காம்பினேஷன் வேணால் போட்டுக்கோங்க. பட் ரிவாக்கர் 6 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரோபோட்டுக்கெல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் தட் இதை ஏன் சொல்கிறேன்னா என்னோட ஒப்பீனியன் இதுக்கு நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு எது வேணுமோ, என்ஜாய்மெண்ட் கேம் தானே, உங்களுக்கு உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு எது பிடிச்சிக்கோ அதை பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் எனக்கு பிடிச்சிருக்கா, நான் என் ஒப்பீனியனை சொல்கிறேன். நல்லா விளையாடுது அப்படின்றத ஒப்பீனியனை சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டுறாங்கடா டெய்லி கைஸ். இந்த வாட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த வாட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல கைஸ். நான் அது போட்டதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. அது என்ன ஆகுதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லைனா நான் சுட்டிருப்பேன். என்னடா இது
ஏன் தான் இப்படி நூபாக இருக்கணும்னு தெரியல. நூபியாக இருக்கேன். ஐயோ ஓகே ஓகே அது வேற என்ன நூப்பு தங்கச்சி தான். நூப்பு தங்கச்சி தான் கத்தினே இருக்கான். ஸோ அடிப்போம். ஏய் இவன் வேறு என்ன கிடைச்சிருக்கான. ஓடு 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 ஓட தப்பிச்சுட்டு அங்கே வந்துட்டீடா போயிட்டு கடப்பையில தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். எங்கெங்கேயோ போய் இங்கே வந்துட்டேனே. நூபி பையிலே. ஐ இதுவரை வெடிச்சு சத்துறோம். இந்த ஓடில போட்டாண்டா வெடிகுண்டா. இந்த பாட்கன்னு தான் டென்ஷன் ஏற்றுது. என்ன என் டென்ஷன் அது வேறு எதுவும் பாட்கன் தான். ஸோ ஏண்டா டெட் வாக்கர்லாம் டிவி வச்சிருக்கான். பாட்டு மாரி ஆடுறானுங்கடாடே. ஸோ என் அடுத்த வாட்டி என் ஃப்ரெண்டு இருந்து போயிருக்கான். என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளையாடி நான் அதை காட்ட ட்ரை பண்ணுறேன். ரெட்டாக காட்டுது. வந்துட்டானா இல்லையா பாட்டு பையன். இந்த ஸ்லார்கல் பாட்டு பையன் அவன் வந்தானா ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டு முச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். பாட்டு பையன் எங்கடா பாட்டு பையிலே நான் வந்தானா ஸ்டார்ட் பண்ணிட்டு முச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்தீங்களா சொன்னல அவன் ஒன்றுத்துக்கள் ஆகில முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். லெஜெண்டரி ரோபோட்னு பேர் தான் வச்சுருக்கான்னு தவிர்த்து பிளேயர்ஸ் எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். லெஜெண்டரி ரோபோட் எப்பிக் ரோபோட் நான் முடிச்சு விட்டேன். அவன் உட்காந்து அழுதுன்னு கிடப்பான். ஐயோ எதுக்குடா காசு குத்துவாங்க, எதுக்குடா பேட்டு வின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சச்சு 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 வருவ நீ என் பேச்சுக்கு வருவ நீ. அப்பா போட்டு ஏய் நல்ல வேலை என் டீமெட் போட்டு காப்பாற்றிட்டாங்க. இவனை வேறு வரானுங்களே. ரிவெஞ்ச் எடுக்க வராயா வராண்டா ஜிராயா போடுத்தல்ட்டா சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் இப்போ ரிவெஞ்ச் எடுப்பேன். ஒன்று பாரா பாட்டு போயிடு. ரிவெஞ்ச் எடுக்க வரேன்டா விடமாட்டேன்டா. ஒன்று பிரச்சனைனா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடுற வேண்டியது தான். அவ்வளோதான் வேறுனா வேலை. ஸ்ட்ரைட்டாக ஓடுற வேண்டியது தான். அப்படியே திரும்பி ஓடுற. ஐயோ திரும்பி ஓடு தள்ளுங்கடா வரேன்டா. ஒரு ப்ரோ பிளேயர் வரேன் கண்டு தெரியல. ஏய் அடப்பாவி வா பின்னாடி ஒருத்தருக்குன்னு தெரியலடா உனக்கு. என்னடா எல்லாம் பார்க்கவே மாட்டேருக்கேன்னு. ஏய் என்னை பார்த்தா நான் நூப் மாதிரி இருக்கா. பார்த்தீங்களா கைஸ் இந்த கன்று எவ்வளோ பவராக இருக்குன்னு சொல்லிட்டு. காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல பெஸ்ட்டு காம்போன்னு சொல்லிட்டு. டைட்டிலே பார்த்து வந்திருப்பீங்க பெஸ்ட்டு காம்போ. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடாக சுட பிடிக்கும்னா இது கண்டிப்பாக ஒரு பெட்டர் சாய்ஸ். ஸ்பீடாக சுட பிடிக்கும்னா அண்டு வெரி குட் ஃபார் ஸ்பீடாக சுடுறதுக்கு. ஸோ இது அவ்வளோதான் ஸ்பீடாக சுடுறதுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம். அதை என் சாய்ஸ் கண்ணை மூட்டு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். செத்துறான். ஏய் எங்கேருந்து அடிக்கிறீங்க. ஏய் ஸ்னைப்பர் வச்சு பட்டில் அடிக்கிறானுங்க. இப்படி வரண்டா இங்கே ஒருத்த வரண்டா. அட பாவி அவ்வளோ சேர்த்துனா அவள் தான் முடிச்சு. கேமே முடிச்சு. கேம்லாம் முடியல. இந்த இது மட்டும் இந்த ரோபோட் மட்டும் முடிஞ்சிச்சு. ஓய் தூரத்துலேருந்து அடிப்பண்டா. தூரத்துலேருந்தே உங்களை பொறுத்தல. ஏய் அப்பா வந்துட்டான். எவ்வளோ எப்படி அடிக்கிறான் போட்டு. ஷீல்டு வச்சா பெரிய ஆளா நீ. உனக்கு மேலே ஒருத்தருக்காண்ட ஹாரிஸ் ரோபோட். அவனை மறந்துட்டு பேசுகிற நீ. இந்த ரோபோட்டு நல்லா இதுக்கு நல்லா இருக்குது. ஸ்பீடாக ஓடி தப்பிக்கிறதுக்கு வரணும். ஐ போட்டுட்டான். ஓ குவாண்டர் கன் 6
வேணாண்டா விட்டுருங்கடா போதுண்டா பேட்டுவின் போதுண்டா ஏன்டா எவன் பார்த்தாலும் பேட்டுவின்லேயே கிடக்குறீங்க பெட்டுவின் 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 பெடுவின்ல இருக்கீங்க படுவின் 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 படுவின்ல இருக்கீங்க ஏடா பேட்டுவின் ஜாலியாகவே இருக்காதுடா சொந்தமாக வேணா ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா பெஸ்ட்டு காம்போ சொன்னல பெஸ்ட் 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 சொன்னல பெஸ்ட்டு காம்போ காய் பெஸ்ட்டு காம்போ அதான் சொன்னல நல்லா உங்களால் பண்ண முடியும் ஸோ கைஸ் ஸோ உங்களால் நல்லா உங்களுக்கு லெவல் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நல்ல காம்படிஷன் சப்போஸ் உங்கள்கிட்ட ஜப்பான்லாம் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து ஸ்டாச்சு ரோபோட் இருந்தாலே போதும் இந்த மாதிரி இந்த ரோபோட் இல்லைனா கூட இந்த ரோபோட் எங்கே போச்சு இந்த ரோபோட் இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கடா அது வேணா எங்கேயாச்சும் இருக்கும் டயர் ஃபைலில் இருக்குமா இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நல்ல ரோபோட் தான் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என் ஐடி ரோபோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் தான் அது சொல்ல வரல இது சும்மா பார்த்து சொன்னேன் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சேனல் இது நம்மளோட புது சேனல் நம்ம பழைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சின்ன பண்ணுறது ரெண்டுத்துல நான் என்ன ஓப்பன் பண்ணுறதே தெரியல எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது நான் என்ன சூஸ் பண்ணுறது விங்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது இது நான் பெட்டியோ பண்ணிக்கிறேன்னா அதில் என்னன்னு தெரியல நல்லா போட்டேன் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம புது சேனல் நம்ம முதல்ல இருக்க சேனல் டெலிட் ஆகிடுச்சு ஸோ இது நம்ம புது சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் ஸோ பாய்